ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த பவுன்லாம் எவ்வளவோ கொடுத்தாங்க போனாங்க என்னமோ சொல்றாங்க, அது இருக்கட்டும். இதுல எவ்வளவு உண்மை, இது வெளியில வந்ததுதான் தகவல் உண்மையா, இன்னும் தகவல் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், 300 பவுன் கொடுத்துட்டாங்க, 200 பவுன் கொடுக்கல அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு வந்தது அப்படின்னு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். இல்ல அவங்களே சொல்றாங்க, பேரண்ட்ஸே சொல்றாங்களே, பொண்ணோட பேரண்ட்ஸ். இல்ல அப்படின்னு வச்சுக்குவோம். 300 பவுன் நாம கொடுத்துருக்கோம், 200 பத்தலைன்னு சொல்ற இடத்துல என் பெண் இருக்கணுமான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு அப்பாவால ஏன் முடியல? அப்படி என்ன அந்த அந்த இந்த சம்பந்தத்துல நான் லைவா இருக்கேன், இவங்களோட என்னுடைய பெண் கொடுக்கப்பட்டிருக்கா இவங்க வீட்டுக்குன்னு வெளியில சொல்றதுல அவ்வளவு என்ன நமக்கு பெருமை வேண்டியது? ஒரு காமன் சென்ஸ் சார். 10 பவுன் கொடுத்துருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு. முதல்ல பவுனே ஏன் கொடுக்கணும்? என்ன கேட்டா இன்னையில இருந்தாவது, நான் இப்ப 2-3 நாளா கவுன்சிலிங்க்கு வர்ற பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல மாற்றம் என்ன பார்க்கிறேன்னா, இனிமேல்லாம் நகன் பேசினா எந்திரிச்சு வெளில போயான்னு சொல்லுவேன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அது ஒரு நல்ல நல்ல வரவேற்க தகுந்த அணுகுமுறைன்னு சொல்லுவேன். நான் எனக்கு பட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நம்ம ஒரு 10 பவுன் கொடுத்துருக்கோம், ஒரு 5 பவுன் இன்னும் வேணும்னு சண்டை போடுறாரு ஒருத்தர். ஒரு அடிப்படை கால்குலேஷன், என்கிட்ட இருந்ததை கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு, முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொன்னா இதுவே தவறு, 100% தவறு. ஆனா இதுல ஏதோ ஒரு 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 சின்ன 300 பவுன் கொடுத்துருக்கேன், 200 பவுனுக்கு சண்டை நடக்குதுன்னா ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ காமன் சென்ஸ் வாமா நீ கிளம்பின்னு சொல்ல சொல்ல முடியாதா? அப்ப ஏன் சொல்ல முடியாததுக்கு காரணம் என்ன? மாப்பிள்ளை வீடு இல்ல, பெண் இல்ல, பிரச்சனைகள் இல்ல, எனக்கு இந்த சமுதாயத்துல தேவைப்படுற அந்த இதை நான் திருப்பூர மனசுல வச்சு சொல்லல. இது மாதிரி தினசரி நடக்குதா இல்லையா? நடக்குது எல்லா இடத்துலயும். முதல்ல சார், ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு அங்கு பிரச்சனைகள் வரும். என்னம்மா வந்தன்னைக்கே பிரச்சனை, இதெல்லாம் நாம டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். அங்கங்க எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. இப்ப வந்தா சரியில்லை, இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ். வந்தா சரி இருக்காது, எப்படி சரியா இருக்கும்? 4 பேர் 25 வருடங்கள் வாழறாங்க, 5வது ஒரு ஆள் உள்ள வந்ததும் டே 1 சரியா இருக்கணும்ன்ற மனநிலை எங்க இருந்து வருது? ஒரு 3 பேர் ஒரு வாடகைக்கு ரூம் எடுத்திருக்காங்க, 4வது ஆள் வந்தான்னா இப்ப நடா வந்திருக்கான், ஒரு 4 நாள் போவோம் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்றது இல்லையா? 25 வருஷம் வாழறோம், ஒரு பெண் வந்திருக்கு, இந்த பெண்ணை அனுசரிக்கிறதுக்கு நாம என்ன மாத்திக்கணும்னு யோசிக்கிறது இல்லை.